தன் மாமனாரின் பழக்கத்தை பின்பற்றும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக அரசியல் களம் சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தாவேகா பிற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுள்ளார். விஜயின் செயல்பாடுகளில் ஆதரவும் எதிர்ப்பும் கலந்து வந்து கொண்டிருக்கிறது. ஜோதிட ரீதியாக விஜய் பல சென்டிமெண்ட்டுகளை கடைபிடித்து வருகிறார். அந்த வகையில் விஜய் வைக்கும் கருப்பு பொட்டின் பின்னணியில் கூட சில சுவாரஸ்யமான தகவல் உள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிந்தும் தமிழக அரசியல் களத்தின் பரபரப்பு ஓயவில்லை. நீண்ட இழுபறிக்கு பிறகு விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். விஜய்க்கு ஜோதிடம் மீது நம்பிக்கை உள்ளது. அவரின் ஆஸ்தான ஜோதிடர் ரதன் பண்டிட்டரை முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அது சர்ச்சையான பிறகு அந்த அறிவிப்பை ரத்து செய்துள்ளார். விஜய் அரசியலில் அதிக சென்டிமெண்ட்டுகளை கடைபிடித்து வருகிறார். அந்த வகையில் விஜய் கருப்பு நிற பொட்டு வைப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். அதை அரகஜா திலகம் என்பார்கள். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகத்தை நம்பும் பெரிய மனிதர்கள் தங்களின் வெற்றிக்காக அரகஜாவை பயன்படுத்துவார்கள். தெய்வீக மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படும் அரகஜாவுக்கு பயங்கர சக்தி இருப்பதாக பலர் நம்புகிறார்கள். சாதாரண நாட்டு மருந்து கடைகளில் கூட அரகஜா கிடைக்கும். அதை பயன்படுத்துவோர் வாழ்வில் ஏராளமான மாற்றங்கள், வெற்றிகள் கிடைக்கும். புனுகு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், வெட்டிவேர் ஆகியவற்றுடன் அரிய வகை மூலிகைகள், நறுமண பொருட்கள் மூலம் அரகஜா தயாரிக்கப்படுகிறது. பல அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள் அரகஜா பொட்டு வைப்பார்கள். ஏன், விஜயின் மாமனாரான சொர்ணலிங்கம் அவர்கள் தொழிலதிபர் தான். அவர் அரகஜா பொட்டு வைப்பதை வழக்கமாக வைத்துள்ளார். அவரிடமிருந்துதான் தற்போது தமிழக முதல்வராக உள்ள விஜய் அவர்கள் தன் மாமனாரின் பழக்கத்தை பின்பற்றி வருகிறார். விஜய் ஜோதிடம், ஆன்மீகம் ஆகியவற்றில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர் என்பதால் அவரும் அந்த சென்டிமெண்டையே பின்பற்றி வருகிறார். கைகளில் சிவப்பு நிற கயிறு கட்டுவது, வாக்குப்பதிவு முடிந்த பிறகு திருச்செந்தூர், ஷீரடி உள்ளிட்ட பல்வேறு கோயில்கள் சென்று சிறப்பு பூஜை செய்தது என விஜயின் ஆன்மீக விருப்பத்தை நாடே அறியும். அந்த வரிசையில் தற்போது அவர் நெற்றியில் வைக்கும் பொட்டிலும் ஜோதிட சென்டிமெண்டை பின்பற்றுகிறார். தேர்தலுக்கு முன்பு விஜய் குங்கும பொட்டை தான் அதிகம் வைத்தார். தேர்தலுக்கு பிறகு தன்னுடைய வெற்றியை தக்க வைப்பதற்காக அவர் இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது.